என் செல்ல குழந்தையே, உன்னை அன்பால் அரவணைக்க உன் வராகி அம்மா இந்த வெள்ளிக்கிழமை இரவில் வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு அன்பை கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை தனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? அம்மா, என் மனதிற்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு கூட என் அருகில் யாரும் இல்லை என்று நீ சொல்கின்றாயல்லவா? யாரிடமும் என்னுடைய வேதனைகளை சொல்ல முடிவதில்லை. யாரும் என் வேதனைகளை கேட்க தயாராக இருப்பதும் இல்லை. அப்படி என்றால் எனக்கென்று துணையை நீ எங்கே படைத்திருக்கின்றாய் அம்மா? நான் யாரிடம்தான் என்னுடைய கஷ்டங்களை பற்றி பகிர்ந்து கொள்வது? எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் யாரேனும் துணையாக இருக்கின்றார்கள். நட்பென்ற பெயரோ, தாய் தந்தை என்ற பெயரிலோ, அல்லது உறவுகள் என்ற பெயரிலோ, நட்பென்ற ஏதேனும் நல்ல உறவிலோ இருக்கின்றார்கள். உடன் பிறந்தவர்கள் நல்ல நட்பை போல பழகி வருகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு துணை இருக்கும் பொழுது என்னை மட்டும் ஏன் தாயே நீ இப்படி தனியாக விட்டு விட்டாய்? என் குழந்தையே, நான் அனாதை என்று என் முன்னால் சொல்கின்றாய். என் தங்கமே, உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த பெயரை மட்டும் சொல்லிவிடக்கூடாது. என் தங்கமே, எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் என்பதும் உனக்கு தெரியும். என் தங்கமே, எத்தனையோ குழந்தைகள் தன்னை சுற்றி எந்த உறவுகளும் இல்லாமல் தனியாக நிற்கின்றார்கள். அவர்களை எல்லாம் காப்பது உன் தாயானவள் நான் அல்லவா? இங்கு யாருமே அனாதை கிடையாது. நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் யாரும் இல்லை என்று நீ உணர்ந்து விடக்கூடாது. உன் வராகி உனக்காக எந்நாளும் உன்னோடு துணையாக நின்று கொண்டிருப்பேன். எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதெல்லாம் அம்மா அதை உன்னை நெருங்க விடாமல் உன்னை காப்பாற்றினேன். சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்த பொழுதெல்லாம் நான் அவைகளை புரட்டி அடித்தேன். என் தங்கமே, இப்படி எண்ணற்ற கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்தாய். அப்பொழுதெல்லாம் உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரியவில்லையா? உனக்கு அப்பொழுது நான் உதவி செய்தது எல்லாம் நீ மறந்து விட்டாயா? இப்பொழுது யாரும் இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டாயே. என் தங்கமே, நீ சொன்னது அம்மாவிற்கு வேதனைதான். ஆனாலும் என் பிள்ளை, நான் பேசிய பிறகு அதை புரிந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். அம்மா, காலையிலிருந்து உன்னோடு எத்தனையோ முறை பேசிவிட்டேன். ஆனாலும் இரவு என்று வந்தவுடன் உன் தாயானவளின் கண்களையும் நீ கலங்கடிக்கத்தான் செய்கின்றாய். ஏனென்றால் என் பிள்ளை, நீ ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லி அழும் பொழுதும், ஒவ்வொரு கஷ்டத்தை நினைத்து மனம் வேதனை அடையும் பொழுதும் நான் உன்னோடு அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் அல்லவா? அம்மா, கஷ்டத்தை வெளியில் சொல்லாதே என்று ஒரு பொழுதும் சொல்லவில்லை. உன்னுடைய கஷ்டங்களை என்னிடத்தில் மட்டுமே சொல் என்றுதான் உன்னோடு சொல்கின்றேன். யாரும் எனக்கு துணை இல்லை, யாரும் என் பேச்சை கேட்பதில்லை என்பதற்காக யாராவது ஒருவர் உன்னுடைய கதைகளை மட்டும் தெரிந்து கொள்வதற்காக உன்னிடத்தில் பேச வருவார்கள். இவர்கள்தான் எனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர்களிடத்தில் அத்தனை கதைகளையும் உளறி கொட்டி தீர்ப்பாய். அதுபோல எப்பொழுதுமே நீ செய்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, எதற்காக பழகுகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த உலகம், இந்த மனிதர்கள் என்ன எண்ணத்தில் பழகுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் இவர்கள் எல்லாம் நம்மோடு இருப்பதற்கு பதிலாக நாம் தனியாக இருப்பதே மேல் என்று நீ புரிந்து கொள்வாய். அதன் பிறகுதான் உனக்கு தெரியும் எதற்கு நமக்கு துணை நாம் தனியாகவே இருந்திருக்கலாமே என்று. அதற்காக காலம் முழுவதும் அம்மா உன்னை தனியாக தவிக்க விட்டு விட மாட்டேன். உண்மையான ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் ஒரு நாள் உனக்கு அடையாளம் காட்டித் தருவேன். அதுவரை என்னை மட்டுமே நீ உன் தாயாக நினைத்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, கஷ்டங்களும் வேதனைகளும் வாழ்க்கையில் முழுமையாக வரும் பொழுது, நீ அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்.
இந்த தாயானவள் என்னை நீ தொட்டு உணரப்பார். அம்மாவினுடைய புகைப்படத்தை உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தொட்டுப்பார். என் கைகளை தொட்டுப்பார். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். உண்மையாகவே நீ கஷ்டத்தில் இருந்து உண்மையாகவே உனக்கு யாரும் இல்லை என்ற நிலையில் நின்று கொண்டிருப்பாயானால் அந்த நேரத்தில் உன் தாயானவள் என்னை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, நான் என்றுமே என் பிள்ளைக்கு உறுதுணையாக இருப்பேன். இரவு நேரங்களில் என் பிள்ளை மனதில் அதிகமான வேதனையை சுமக்கக்கூடாது. என் தங்கமே, மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்பதற்கான நேரமே இந்த அமைதியான இரவுதான். பகல் முழுவதும் ஓடித் திரிந்து என்னென்னவோ வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு இரவு நேரத்தில் எப்பொழுது நமக்கான நேரம் கிடைக்கும், சற்று அயர்ந்து உறங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த உறக்கம் உனக்கு வரவில்லை என்றால் அது உனக்கு எத்தனை மனவேதனையை கொடுக்கும் என்பதை என்னால் உணர முடிகின்றது. அம்மா, யாருமே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இந்த உறக்கத்தை மட்டும் நிம்மதியாக எனக்கு கொடுத்துவிடு என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? அதனால் நிச்சயமாக இன்று உனக்கு அதை நான் கொடுத்து விடுவேன். என் தங்கமே, ஒரு முறை கண்களை மூடி உன் தாயானவள் என்னுடைய முகத்தை உன் மனக்கண்ணுக்குள் நிறுத்து. எதை பற்றியும் சிந்திக்காதே. நம் அம்மா வராகி நம் கண்களுக்குள் வந்துவிட்டாள் என்று சிந்தித்து கொண்டிரு. என்ன கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உறவு உன்னை விட்டு விலகட்டும், வாழ்க்கையை தொலைந்து போகட்டும், ஒன்றுமே இல்லாத நிலையில் நீ இருந்து விட்டு போகலாம். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனக்கண்ணுக்குள் என்னை கொண்டு வந்து நீ நிறுத்திவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தவிடுபொடியாக போகின்றது என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இந்த இரவை உனக்கானதாக நீ மாற்ற வேண்டும். பகல் நேரத்தை எப்படி உனக்கானதாக நீ மாற்றுகின்றாயோ அதுபோலத்தான் இரவு நேரத்தையும் நீ உனக்கானதாக மாற்ற வேண்டும். இரவில் உறக்கம் அவசியம். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அதை மட்டும் நீ தியாகம் செய்து விடாதே. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? யார் உன்னை இன்று காயப்படுத்தினார்களோ அவர்களை பற்றி நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு உறக்கத்தையும் தொலைத்து அதிகாலையில் மயங்கி விழுந்து கிடப்பாய். ஆனால் நீ யாரை நினைத்து இத்தனையையும் செய்கின்றாயோ அவர்கள் அங்கே நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் இன்னமும் உன் மனதை வேதனைப்படுத்த துணிந்து நிற்பார்கள். என் குழந்தை, அவர்கள் வேதனைதான் படுத்தப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே நீ உணர்ந்திருப்பாயானால் விடியலில் அந்த வேதனையை தாங்குவதற்கும் உன் உடலில் சக்தி வேண்டுமல்லவா? அப்படியானால் இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும். அம்மா சொல்வதை பார்த்தால் நம் வாழ்க்கையில் நாளையும் கஷ்டம்தான் இருக்கும் போலேயே என்று என் பிள்ளை நினைத்து விட்டாய் அல்லவா? அம்மா அப்படி சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் அதை தாங்குவதற்குரிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். நான் உன் தாயானவள் உன்னை எப்படி நிற்கதியாக நிற்க விட்டு விடுவேன். என் தங்கமே, தனியாக இருக்கிறாய் என்று என்னாலும் உணராமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் அம்மா நம்மை காத்திடுவாள் என்று நீ மனதார புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளையும் கடந்து நல்ல நிலைமைக்கு நீ வந்து விடுவாய். நல்ல உறக்கம் தானாகவே உன்னை வந்து தழுவும். படுத்தவுடன் நான் உறங்கிவிட்டேன் தாயே என்று நீ என்னிடத்தில் நிச்சயமாக சொல்வாய். அதற்கேற்றவாறு அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை வெகு விரைவாகவே கொண்டு வந்து விடுவேன். இன்று உனக்குள் ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களும் நாளை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும். என் தங்கமே, தாயின் மடியில் நீ கண்ணுறங்கு. அம்மா உன்னை தினமும் தாளாட்டுகின்றேன். என் தங்கமே, அம்மாவின் அரவணைப்பை பெற்றுவிட்ட பிறகும் உனக்கு உறக்கம் வரவில்லை என்றால் உன் மனது உன் பேச்சை கேட்கவில்லை என்று அர்த்தம். என் குழந்தையே, முதலில் உன் மனது உன் பேச்சை கேட்க வேண்டும். அதன் பிறகு தூக்கம் உன்னை தானாகவே வந்து தழுவும். என் பிள்ளையை நான் அரவணைக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.